புதுமைகளின் எதிர்ப்பை ஹவுஸ்மேட்ஸ் திரைப்படம் பூர்த்தி செய்யும் என இயக்குனர் ராஜவேல் கோவை விமான நிலையம் அருகே உள்ள பிராட்வே திரையரங்கில் செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்துள்ளார். இயக்குனர் ராஜவேல் இயக்கத்தில் நடிகர் நடிகைகள் தர்ஷன், காளி வெங்கட், வினோதினி, வைத்தியநாதன், ஆஷா ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் ஹவுஸ்மேட்ஸ். இத்திரைப்படம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இந்நிலையில் கோவை விமான நிலையம் அருகே உள்ள பிராட்வே சினிமாவில் இத்திரைப்படத்தின் ட்ரெய்லர் திரையிடப்பட்டது. இதனை திரைப்பட குழுவினர் பார்வையாளர்களுடன் கண்டுகளித்து திரைப்படம் எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து எடுத்துரைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த படக்குழுவினர்களான இயக்குனர் ராஜவேல், நடிகர் நடிகைகள் தர்ஷன், ஆஷா, காளி வெங்கட், வினோதினி, வைத்தியநாதன் ஆகியோர் எங்கள் திரைப்படத்திற்கும் திரையரங்குகள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும், ட்ரெய்லரில் பார்த்ததை விட படத்தில் அதிகமான சர்ப்ரைஸ்கள் இருக்கும் என தெரிவித்தார். திரையரங்கிற்கு வந்து இந்த படத்தை முழுமையாக பார்க்கும் பொழுதுதான் பல்வேறு சர்ப்ரைஸ்கள் இருக்கும் என்று, படம் முடிந்த பிறகு நமது வீட்டிலும் இவ்வாறு நடந்தால் எப்படி இருக்கும் என்ற உணர்வு வரும் என படக்குழுவினர் கூறினர். தமிழ் சினிமாவிற்கு இந்த படம் ஒரு புதுமையான ஐடியாவாக இருக்கும் என்றும் தெரிவித்தனர். கமர்ஷியலாக மட்டுமே படங்களை எடுத்து வந்தால் நல்ல படங்கள் வராது என்று கூறிய இயக்குனர், தற்போது நல்ல கதைகளுக்கு மக்கள் ஆதரவு அளித்து வருவதால் என்னை போன்ற புதுமையான இயக்குநர்கள் கதைகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக குறிப்பிட்டார். மேலும் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கும் பொழுது பல்வேறு புதுமையான விஷயங்கள் வெளிவரும் எனவும் தெரிவித்தார். பார்வையாளர்களின் புதுமையான எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செய்யும் எனவும், காமெடி, ஹாரர், என்டர்டெயின்மெண்ட், எமோஷன் போன்ற அனைத்து விஷயங்களும் இந்த படத்தில் இருப்பதாகவும் தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு we are very happy Broadway சினிமாஸ்ல அதுவும் சண்டே அன்னைக்கு எங்களோட படம் ஹவுஸ்மேட்ஸை ப்ரமோட் பண்றதுக்கு நாங்கள் ஒரு குழுவா வந்திருக்கோம். முதல் சிறப்பான விஷயம் என்னன்னா, கோயம்புத்தூர் இதுல நம்ம தர்ஷன் படத்தோட ஹீரோ, அவர் இஸ் ஃப்ரம் குன்னூர். ஸோ அவர் இந்த மண்ணின் மைந்தர் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி எங்களோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் SP சக்திவேல் சார், அவரும் திருப்பூர் தான். ஸோ இந்த இடத்துல உங்க எல்லாரையும் சந்திச்சு, ப்ரெஸ்ஸை சந்திச்சு, பொதுமக்களை சந்திச்சு மீட் பண்ணி இந்த படத்தை ப்ரமோட் பண்றதுல முதல்ல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். படத்தை பத்தி டைரக்டர் ராஜவேல் அவர்கள் நிறைய பேசுவாரு. இன்னைக்கு படக்குழுவினர்ல நாங்க ஆக்டர்ஸா இத்தனை பேர் தான் வந்திருக்கோம். பட் ஒரு பெரிய குரூ வேற இருக்கு. தீனா இருக்காரு, அப்துல்லி, நிறைய ஆக்டர்ஸ் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அண்ட் மோர் அபவுட் த ஃபில்ம் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஆக்டர்ஸ் பேசியிருக்கோம், அதுக்கப்புறம் டைரக்டர் பேசுவார். நீங்க காளிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமா, எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கோம். ரொம்ப பிடிச்ச ஊர். நான் கோயம்புத்தூர் இல்லைன்னு சொன்னாலும் நிறைய பேர் நம்ப போகிறதில்ல. அந்த அளவுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ரொம்ப நெருக்கமான மக்களோட படைஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி நடித்ததுலேருந்து எனக்கு கோயம்புத்தூர் என்ற ஒரு முத்திரையே இருக்குது. கிட்டத்தட்ட ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இப்போ நாங்கள் ஹவுஸ்மேட்ஸ் படத்துக்காக இங்கே பிராட்வே சினிமாஸ்க்கு ப்ரொமோஷனுக்காக வந்திருக்கோம். ட்ரெய்லர் போட்டிருந்தோம். ஒரு சூப்பரான வரவேற்பு இருந்தது. இதே மாதிரி 1ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. அப்போவும் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்து இந்த ஹவுஸ்மேட்ஸ் ரசிப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் திரும்பவும் நாங்கள் கோயம்புத்தூர் வருவோம். இதுக்குன்னா வெற்றி விழாவுக்கு. அப்புறம் இந்த தேட்டர் விசிட்டு அதன் மூலமாக திரும்பவும் கோயம்புத்தூர் மக்களை இதே பிராட்வே சினிமாஸ் சந்திப்போம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஹவுஸ்மேட்ஸ் படம் நீங்கள் பார்த்த ட்ரெய்லர்லேருந்து ஒரு 10 மடங்கு படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அது ட்ரெய்லரில் நிறைய விஷயங்கள் நான் மறைச்சு தான் வச்சுருந்தேன். நேரத்தில் வச்சுருக்காரு. ஏன்னா நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது உள்ள. அதை இப்போ ரிவீல் பண்ணிட்டா அந்த ஸ்க்ரீனில் கிடைக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸே வராதுன்றதுக்காக அதை மறைச்சி வச்சுருக்காரு. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புது ஜானரான ஒரு எல்லாரும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு என்கேஜான ஒரு படம் ஹவுஸ்மேட்ஸ். 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். அடுத்தபடியாக நம்ம தரிசனம் பேசுவார்.